ஹாய் வெப்டி வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7 லாஸ் ஆஃப் எடிட்டிங் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எல்லா லாவையும் பிரேக் பண்ணுறது தான் கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டிக்கே லாவா அப்படின்னு யோசிக்காதீங்க. எடிட்டிங்கிறதுலையே கிரியேட்டிவிட்டியை தாண்டி நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான லாஸ் கிரியேட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, அதை தாண்டி கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் கிளாஸியான வடிவம் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறதுக்காக பல லெஜெண்ட்ஸ் பல விதமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வாஷி நெடோமான்ஸ்கின்ற ஹாலிவுட் எடிட்டர் ஒரு 7 லாஸை ஃபாலோ பண்ணி எப்படி எடிட்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அந்த 7 லாஸை பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்ப்போம். லா 1. வாட்ச் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் ரா ஃபுட்டேஜ் அட்லீஸ்ட் ட்வைஸ் தென் ஸ்டார்ட். பொதுவாகவே ஒரு விஷயத்தில் நாம் பெஸ்ட்டை சூஸ் பண்ணோம்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் அதில் எது பெஸ்ட்னு கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். எடிட்டர்ஸ் கிட்ட ஃபுட்டேஜை கொடுக்கும்போதே டேரக்டர்ஸ் மோஸ்ட்லி இதெல்லாம் ஓகே ஷாட்னு மார்க் செஞ்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு எடிட்டராக நீங்கள் நாட் ஓகே ஷாட்ஸை கூட ஒரு தடவை இல்லைனா 2 தடவை கூட நல்லா பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த ரா ஃபுட்டேஜையும் தெளிவாக பார்த்தா தான் எந்த இடத்துல எந்த ஷாட் நல்லா இருக்குன்னு சரியாக சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தான் இதை லா நம்பர் 1 வாஷி நம்மக்கிட்ட சொல்கிறார். லா 2. நர்ச்சர் தி ரிலேஷன்ஷிப் வித் அ டேரக்டர், இட்ஸ் சேக்ரட். ஓகே, இப்போ கிரிக்கெட் எடுத்துப்போம். ரன் ஓடும்போது 2 பேட்ஸ்மேனுமே ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் ஸ்பீட்லேயும் ஓடினா தான் ரன் எடுக்க முடியும். ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஓடலான்னு நினச்சி இன்னொரு பேட்ஸ்மேன் ரன் ஓடக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா ரன் அவுட் தான் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான 2 பிளேயர்ஸ் டேரக்டரும் எடிட்டரும் தான். இவங்க 2 பேரும் நல்ல சிங்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டேரக்டரோட விஷன் என்னன்னு எடிட்டர் சரியாக புரிஞ்சு வேலை பார்க்கணும். முழு படத்தையும் அந்த படத்தோட டேரக்டர் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல தடவை தன்னோட மனசில் ஓட்டி பார்த்துருப்பாரு. ஒவ்வொரு சீனும் அவருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு எடிட்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். எடிட்டிங்கும் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான். அதனால எடிட்டிங் பண்ணும்பொழுது எடிட்டருக்கு பல விதமான யோசனைகள் வரும். அது சில நேரங்களில் டேரக்டரோட விஷனை கூட ஒத்து போகாமல் போகலாம். ஆனால் ஒரு எடிட்டர் தன்னோட கருத்தையும் தைரியமாக டேரக்டர்கிட்ட சொல்லணும். 2 பேரும் அந்த புது சிந்தனையை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட் அவுட்புட் ரொம்ப அழகாகவே கிடைக்கும். இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கணும்னா அதுக்கு டேரக்டர் எடிட்டர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் இருக்கணும். அவங்களுக்குள்ளே எந்த ஈகோ ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதனால தான் வாஷி அவங்க உறவை இட்ஸ் சேக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் நடுவில் ஒரு புனிதத்தன்மையான ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா. ஆர்ட் இஸ் டிவைன்னு சொல்லுவாங்க. அதில் வேலை பண்ணுற ரிலேஷன்ஷிப்பும் அப்படி இருந்தால் தான் மக்கள்கிட்ட அந்த ஆர்ட் சரியாக அழகாக கன்வே ஆகும். லா 3. ஃபைண்ட் எனி ஷார்ட் இன்ஸ்டன்ட்லி, ஆர்கனைசேஷன் இஸ் பேரமவுண்ட். அதாவது ஷார்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு இந்த லா சொல்லுது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு புக் ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதில் நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற புக்ஸை ஈஸியாக எடுக்கிற மாதிரி மேலேயே வைப்போம். அதிகமாக யூஸ் ஆகாத புக்ஸை அடியில் வைப்போம். யூஸே ஆகாததை கவர் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். அண்ட் டாபிக் வைஸ் ஆர் ஆத்தர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியும் புக்ஸை பிரித்து வைப்போம். ஏன்னா அப்படி வைக்கும்பொழுது தான் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான புக்ஸை ஃபாஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஒரு புக் ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஆர்கனைசேஷன் இவ்வளோ முக்கியம்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணவும் ஃபுட்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அதை விட ரொம்பவே முக்கியம். சீன் வைஸ் ஃபோல்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி ஓகே ஷார்ட்ஸ் நாட் ஓகே ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக பிரித்து வச்சுக்கிறது ஒர்க் பண்ண ரொம்ப வசதியாகவும் வேலையை வேகமாகவும் முடிக்கவும் ஹெல்ப் பண்ணும். அனுபவம் இல்லாத சில எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் நடுவுலையே எங்கேயாவது ஸ்டக் ஆகும்போது எதை எங்கே போய் தேடுறதுன்னு புரியாமல் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. டைம் சேவ் பண்ணலான்னு ஆர்கனைஸ் செய்யாமல் ஆரம்பித்து எடிட்டிங் ஒர்க் உண்மையிலேயே அவங்க டைமை வேஸ்ட் தான் பண்ணணும். ஸோ ஆரம்பத்திலேயே ஃபுட்டேஜஸை சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறது எடிட்டருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். லா 4. ஃபேக்டர் இன் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ரெண்டர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எரர்ஸ் அண்ட் கிராஷஸ். ஒரு ஜேர்னியை நம்ம பிளான் பண்ணால் கூட ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பணும்னு சொல்லுவோம். ஏன்னா போகிற வழியில் டயர் பஞ்சர் ஆகலாம், ஆர் வேறு ஏதாச்சும் தடங்கள் வரலாம். ஸோ அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமையும் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு ஃபுட்டேஜ் எடிட்டர் டேபிளுக்கு வரும்பொழுதே அந்த ப்ரொடக்ஷன் டீம் எடிட்டர்கிட்ட எப்போ ஃபைனல் அவுட்டை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கேட்பாங்க. அப்போது ஆஸ் அ எடிட்டராக நீங்கள் எடிட்டிங் செஞ்சு முடிக்கிறதுக்கான டைமை மட்டும் கேல்குலேட் செஞ்சு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா எடிட்டிங்லேயே ரெண்டர், எக்ஸ்போர்ட், சம் அன்எக்ஸ்பெக்டட் எரர், கிராஷ் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தே எடிட்டிங்கான டைமையும் பிளான் பண்ணணும். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சமயத்தில் ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட மொத்தமாக கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம எதிர்பார்க்காத சில எரர்ஸ் திடீர்னு வரலாம். அது எப்படி வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் பிளானோட நாம் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பஃபர் டைமையும் சேர்த்து தான் நம்ம ஆரம்பத்திலேயே கமிட்மெண்ட் கொடுக்கணும். லா 5.
attempt edits that shouldn't work, you will be surprised. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய டைமில் சில டிசிஷன்ஸை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும், பயப்படுவோம். பட் ஒன்ஸ் அந்த டெசிஷனை எடுத்ததுக்கப்புறம் இதை முதலே எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த டெசிஷனோட இம்பேக்ட் இருக்கும். இந்த விஷயத்தை தான் லா நம்பர் 5ல் வாஷி சொல்கிறார். எடிட்டிங் செய்கிறதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது. சில டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி தான் எல்லா எடிட்டரும் கட் பண்ணுவாங்க. இந்த எடிட்டிங் டெக்னிக் இது வரைக்கும் யாருமே பண்ணலையே, அது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ரொம்ப யோசிக்காமல் தைரியமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா சில நேரங்களில் அது நமக்கு பெரிய சர்ப்ரைசிங்கான அவுட்டை கொடுக்கும். இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஆரண்ய காண்டம் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை பார்ப்போம். நார்மலாக ஒரு ஃபைட் சீன்னா ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் எல்லாரும் எடிட்டிங் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆரண்ய காண்டம் ஃபிலிமில் அதுக்கு டோட்டலி கான்ட்ராஸ்டாக ஸ்லோ மோஷனில் ஃபுல் ஃபைட்டையும் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கில் கூட மெலடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். பட் நார்மல் ஃபைட் சீக்வன்ஸை விட இந்த சீன் ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். அது எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற சீனாகவும் அமைஞ்சுது. இந்த லா இந்த சீனில் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லா 6, ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஆடியோ, இட் இஸ் க்ளூ ஆஃப் யுவர் எடிட். பொதுவாகவே விஞ்ஞான ரீதியாக பார்த்தா நம்மளோட மூளை பார்க்குறத விட கேட்குறத வச்சு தான் அதிகம் செயல்படுவோம். இதுவே போதும் ஆடியோன்றது ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. எடிட்டிங்லேயும் ஆடியோவோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு இந்த லால வாஷி சொல்கிறார். ஒலி அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சவுண்ட் ட்ராக்கை எடுத்து வீடியோவில் போடுறதோட முடியறதில்ல. எந்த ஒலியை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எந்த ஃப்ரேம் வரைக்கும் அது வரணும்னு பார்த்து வேலை செய்யணும். ஏன்னா உணர்வுபூர்வமாக ஒரு காட்சியை ஆடியன்ஸ் கிட்ட முழுமையாக சேர்க்க சவுண்ட் ரொம்பவே பயன்படும். சினிமாவில் சவுண்டுக்குன்னு தான் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அதுக்கும் எடிட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ன தான் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக சினிமா இயங்குனாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட வேலையுமே எடிட்டிங் டேபிளை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் ஆடியோ ஒர்க்லேயும் எடிட்டரோட பங்கு நிறையவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒலி அமைப்புக்கான ஆரம்ப நிலையே எடிட்டர் தான் உருவாக்கி கொடுக்குறாரு. எடிட்டர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் ஆடியோ ஒர்க்கை வச்சு தான் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் வேலையை ஆரம்பிக்கும். அண்ட் சினிமாவை தாண்டி யூடியூப் பிளாட்ஃபார்ம்னு வரும்போது மொத்த சவுண்ட் எடிட்டிங்கையுமே எடிட்டர் தான் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தாலும் ஆடியோ எடிட்டிங் பற்றின புரிதலும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அறிவும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. லா 7, கட் தி சீன் பட் ஆல்வேஸ் இன் கான்டெக்ஸ்ட் டு தி ஹோல் ஃபிலிம். சினிமா எடிட்டர் ஆகிறது தான் உங்களோட எய்ம்னு வச்சுப்போம். பட் இப்போதைக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் சின்னதாக எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு சின்ன எடிட் மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியில் ஒரு ஃபிலிம் எடிட்டர் ஆகிறதுக்கு தான் உங்கள் குறிக்கோள். ஸோ உங்களோட இந்த வேலையிலையும் அதையே மனசில் வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சினிமாங்கிறதும் வாழ்க்கை மாதிரி தான், ஒவ்வொரு சீனும் தனியானது தான். ஆனால் எல்லா சீனும் ஒன்றா சரியான முறையில் இணையும் போது தான் ஒரு முழுமையான சினிமாவாக நமக்கு கிடைக்கிது. ஒரு எடிட்டராக நீங்கள் ஒரு சீனை எடிட் செய்யும்போது அந்த சீனுக்கு தேவையான அம்சங்களையும் கொடுக்கணும். அதே சமயம் அந்த சீனை கட் பண்ணும்போது அந்த முழுமையான படமும் உங்கள் மனசுலேயே இருக்கணும். அந்த கான்டெக்ட்ஸை மனசில் வச்சு தான் அந்த சீனோட ஃப்ளோவை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாஷி நடோமான்ஸ்கியோட 7 லாஸ் ஆஃப் எடிட்டிங்கை பார்த்தாச்சு. இந்த லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த லாஸ் எல்லாம் பிரேக் பண்ணிக்கலாம். பட் ஒரு லாவை பிரேக் பண்ணணும்னா அந்த லாவை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நாம் இந்த மாதிரியான எல்லா ரூல்ஸ் அண்ட் கிராமர்ஸ் ஆஃப் சினிமாஸையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எடிட்டிங் பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுவோம். நன்றி.